கடவுளை பற்றி இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் இயேசுவை பற்றி கடவுளை பற்றி தெரியாது. அவர்களுக்கு வெளிப்பாடுகள் உண்டு, அது கொஞ்சமாக இருந்தது. ஆனா முழுமையான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லாது இருந்தது. இயேசுதான் என்ன பண்றாரா, கடவுளை பத்தி நமக்கு வெளிப்படுத்துறார். அதுவும் எங்க இருந்து வெளிப்படுத்துறாரா, பிதாவின் மடியில இருந்து. இதுதான் பிதா, இதுதான் கடவுள், இவர் இப்படிதான் இருப்பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நீங்க என்னவெல்லாம் கற்பனையில நினைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த கற்பனைக்குண்டான ஒரு கடவுள் இருக்காரு பாருங்க, அந்த கடவுள் கிடையாது இந்த பிதா, இவர் வேற அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்றாராம், நமக்கு சொல்லி தராராம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆதாம் காலத்துல இருந்து மல்கியா வரைக்கும், ஏனோக்குல இருந்து, நோவால இருந்து, ஆபிரகாம்ல இருந்து, மோசையில இருந்து, சாமுவேல்ல இருந்து, தாவீதுல இருந்து, சாலமோன்ல இருந்து, இவங்க எல்லாருமே ஆண்டவரோடு கூட இருந்தவங்க தான். ஆனா இந்த வசனத்தின் மூலமாக, யோவான் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்ல வருது என்னன்னா, இவங்க எல்லாரும் ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க, இவங்க எல்லாரும் ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க, ஆனாலும் இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியல. அப்படின்னா இவங்க கற்பனையில சில காரியங்களை யோசிச்சு வச்சிருக்காங்க, இப்படிதான் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு யோவான் மூலமாக, அந்த கற்பனை கடவுள் கிடையாது உங்க பிதா. உங்க பிதா எப்படி இருப்பார் அப்படின்றத என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னா, இயேசுவை பார்த்தா போதும், அவருடைய சுபாவத்தை பார்த்தா போதும், நம்ம என்ன பண்ணலாம், கடவுளை பார்த்துடலாம். ஏன்னா பிலிப்பு வந்து இயேசுட்ட கேட்கும் போது, எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இத்தனை நாள் வரை நீ என் கூட இருந்தோ நீ பிதாவை பார்க்கவே இல்லையா அப்படின்னு நிக்கிறது இயேசு. ஆனா இயேசு கேட்கிற, நீ பிதாவை பார்க்கவே இல்லையா, பிதாவை கண்டதே இல்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டார்.